இலக்கண கவிதை எழுதிய அழகே உருகியதே என் உயிரே. உனதிரு விழிகள் இமைத்திடும் பொழுதில் பகலிரவு உரைகிறதே. செத்து போடி, செத்து போ. எல்லாம் இருந்து என்ன பண்ண போற? ஏண்டி இப்படி பண்றா? செத்து போடி. ப்ளீஸ், நிஜமா நான் எதுவுமே பண்ணல. நான் ஒண்ணும் பண்ணல. நீ பண்ணலனா வேற யார் பண்ணா? எனக்கு எதுவுமே தெரியாது. நிஜமா நிஜமா எனக்கு எதுவுமே தெரியாது. டாடியும் அவங்க அம்மாவும் அவங்க தான் டிசைட் பண்ணிருக்காங்க. எனக்கு எதுவுமே மூச்சு விட முடியல. ராம் ப்ளீஸ் விட்டுரு. உங்க அம்மா தான், ஆண்டி தான் அவங்க தான் டாடி கிட்ட சொல்ல. இல்ல, நீதானே உன் டாடி கிட்ட சொன்ன? நீதானே கண்டதே சொன்ன? நீ சொல்லித்தானே இதெல்லாம் நடந்திருக்கு. இல்லையே, நான் என்ன சொல்லலையே. நீ சொல்லாமா? என்ன சொன்ன? நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னியா? இல்லையே, அப்படிலாம் சொல்லலையே. ஏய், போய் சொல்லிட்டே இருந்தா அப்படியே நெரிச்சு கொன்னுடுவேன், சாவடிச்சிருவேன் உன்னை. ஏன் என் வாழ்க்கையில வர? உன்னை நான் எவ்வளவு வான் பண்றேன், எவ்வளவு திட்டேன், அறிவில்ல உனக்கு? ஏன் இப்படி பண்ண? நிஜமா நான் ஒண்ணுமே பண்ணல. ஆண்டி தான் ஜாதகம் வேணும்னு வாங்கிட்டு போனாங்க. அப்புறமா அவங்களும் டாடியும் தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணணும்னு அவங்கதான். நீ அவங்க கிட்ட எதுவுமே சொல்லல? என்கிட்ட சொல்லு. கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? அது ராம் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்க. அப்புறம் அதுதான் கேட்டாங்க. அது கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டாங்க. நீ என்ன சொன்ன? அது நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொன்னேன். ஒண்ணு ராம், அமீனை விட்டு தெரியாம பண்ணிட்டேன். ராம், ராம், பிராக்டிஸ்ல எப்படி பாப்பது? கோச் செட் ஆயிட்டாங்களா உனக்கு? இப்போ உனக்கு சந்தோஷமா? நீ நினைச்ச மாதிரி நானாமா நடந்துக்கிட்டமா? நீ சந்தோஷப்படுற மாதிரி செஞ்சுட்டோமா? இன்னும் எவ்வளவு நாள் இருக்குப்பா கோர்ஸ் முடியறதுக்கு? நெக்ஸ்ட் இயர் மாதிரி மேரேஜ் வச்சுக்கலாமா? ராம், ஒன்னதான் கேக்குறேன். டாடி, நெக்ஸ்ட் இயர் மேரேஜ் வச்சுக்கலாமா? டிசம்பர் முடிஞ்சு ஜனவரி வைக்கலாமா? எங்களுக்கெல்லாம் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் சந்தோஷம் தான் எனக்கு எப்பயும் சந்தோஷம். நீ என்ன சொல்றியோ அது மாதிரி தான். கல்யாணம் உடனே வைக்கணும்னு சொன்னா வச்சிடலாம், இல்ல லேட்டா பண்ணிடலாம்னா அது மாதிரி பண்ணிடலாம். நீ உன்னோட கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நீ நினைச்ச மாதிரி இந்த இடத்துல பெரிய ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் கட்டிட்டு கனவு எல்லாத்தையுமே நினைவாக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். அப்பா, நான் கூட இருக்கேன், எதுக்கும் கவலைப்படக்கூடாது, சரியா? ராம உங்ககிட்ட பேசிட்டே இருக்கேன்ப்பா. என்னாச்சு, டயர்டா இருக்குதா? ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸோட நீ வந்துட்ட பொண்ணு வீட்டுக்கு? ஓ, உனக்கு கிளாஸ் முடிச்சோன்னா அப்படியே டைரக்டா வந்துட்டியா? சரிப்பா, போய் குளிச்சுட்டு வா, சாப்பிடலாம். ராம், என்னாச்சு உனக்கு? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? அப்பா மேல கோவமா இருக்கியா? அப்பா திடீர்னு வந்துட்டேன், உங்ககிட்ட சொல்லலன்னு கோவமா இருக்கியா? உன்னை சர்ப்ரைஸ் பண்ணலான்டாப்பா அப்பா எதுவுமே சொல்லல. உனக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லலான்னு தான் ஒரு சின்ன ஆசை. என்ன எதுவும் தப்பா நினைச்சுக்காத. தலைக்கு என்னாச்சு? தலை டயர்டா இருக்குதா? கமான், போய் குளிச்சுட்டு வாங்க, 2 பேரும் சாப்பிடலாம். ஏன்பா இப்படி பண்ணீங்க? ராம், ஏன் இப்படி பண்ணீங்க? ராம், ஏன்பா உங்க வீட்டுக்கு போனீங்க? டேய் என்னடா சொல்ற? என்ன சொல்ற? ஏன் மாயா வீட்டுக்கு போனீங்க? ஏன் போனீங்கன்னா ராம், உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்குல்ல? நீ தானே அம்மா கிட்ட அவங்க வீட்டுக்கு போயிட்டு பொண்ணு கேட்க சொன்ன. டாடி, காதலே என் காதலே ஒரு ஊமையாய் என்னை மாற்றினாய், மேகமாய் நான் வாழ். டாடி. ராம், என்ன சொல்ற நீ? நீ தானே அம்மா கிட்ட அவங்க வீட்டுக்கு போக சொன்ன? நீ சொல்லித்தானப்பா என்கிட்ட சொன்ன. அப்பா, எனக்கு பிடிச்ச பொண்ணு மாயா இல்ல, மீரா.
ராம் ராம் எனக்கு புரியல. நீ என்ன சொல்ற? எனக்கு புரியல. என்னடா சொல்ற? யார் மீரா? யார் மாயா? அப்பா அப்பா 2 பேருமே காலேஜ்ல ப்ரொஃபசர் தான். 2 பேரும் என் காலேஜ்ல தான் ஒர்க் பண்றாங்க. ஆனா நான் ஆசைப்பட்டது மீராவை கல்யாணம் பண்ணிக்கணும் தான். ஷீலா, மாமா என்ன பண்ணிருக்க நீ? மாமா ராம் 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 நீ என்ன சொல்ற? என்னப்பா சொல்ற? மாயாதானே சொன்னா நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்கன்னு. நான் கூட உங்ககிட்ட கேட்டேனேப்பா. நீ ஆமான்னு தானப்பா சொன்ன. அம்மா 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 மாயா மீரா 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் என் காலேஜ்ல தான் இருக்காங்க. ஆனா நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னது மீராவ. ராம் என்னப்பா சொல்ற? எந்த மீராவை சொல்ற? அவன் வீட்டுக்கு வந்தாலே எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு அந்த மீரா. இது அந்த மீராவையா? அந்த பொண்ணுக்கு நிச்சயம் ஆயிட்டேப்பா. அவங்க அண்ணா அந்த பொண்ணு நிச்சயத்துக்குன்னு பணம் எல்லாம் வாங்கினானே, அந்த பொண்ணு எப்படிப்பா? அம்மா எனக்கு அவ்வளவுதான் பிடிச்சிருக்கு. அவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். ராமானா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது. அந்த பொண்ணு எப்படி? ஆமா இது எப்படி இது? ராம் இங்க பாரு, நான் சொல்ற பேச்ச கேளு. மீரா எப்படி அவளுக்கு கல்யாணம் ஆக போகுது? நிச்சயம் ஆயிடுச்சு. நீ இப்படி யாருக்கிட்டையாவது சொன்னேன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அவனும் என்ன லவ் பண்றாமா? அவன் உன்னை லவ் பண்றாங்க. அவ எப்படி நிச்சயம் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டா? வேற ஒரு பையன் கூட கல்யாணம் நடக்கிறதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டா? எனக்கு ஒண்ணுமே புரியல ராம், எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா எனக்கு நெஞ்சே வலிக்குது. நெஞ்சு ரொம்ப வலிக்குது. மூச்சு வரல. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. பிபி அதிகமாயிட்டு இருக்க. ஏற்கனவே டேப்லெட்ஸ் பிபிக்கு போடுறாங்களா? இல்ல அதெல்லாம் இல்ல. சரி நான் இந்த டேப்லெட்ஸ் எழுதிட்டேன். மெடிசன்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ண சொல்லுங்க. ஏஜ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது கொஞ்சம் டென்ஷன் ஆகாம பாத்துக்கோங்க. அதிகமா டென்ஷன் ஆகக்கூடாது, ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே. டாக்டர் அவ ஹெல்த்துக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையில? சார் உங்களுக்கு பிபி சடனா ரைஸ் ஆயிருக்குது. இசிஜி எடுத்து பாத்துருக்கோம். இது நார்மலா தான் இருக்குது. ஆனாலும் நீங்க உங்க ஸ்ட்ரெஸ் இல்லாம பாத்துக்கோங்க. சுகர் ஏதாவது இருக்கா? இல்ல டாக்டர், சுகர்லாம் இல்ல. ஓகே, பட் ஆனா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க, முணங்கிட்டே இருக்காங்க, ஏதோ அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு somehow அவங்க ஒரு மாதிரி சிக்கா ஃபீல் பண்றாங்க. கொஞ்சம் அவங்க மைண்ட் டைவர்ட் பண்ணுங்க. சி ஃபேமிலிக்குள்ள என்ன வேணா ப்ராப்ளம் இருக்கலாம். ஹெல்த் இஷ்யூன்னு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அவங்கள நீங்க டென்ஷன் ஃப்ரீயா, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா பாத்துக்கணும். அவங்க எந்த விஷயத்துக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்களோ அந்த விஷயத்த, அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த எதுவும் பண்ணாதுங்க. அது இன்னும் அவங்களை ஓவரா ஸ்ட்ரெஸ் ஆகும். நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாங்க. இசிஜில நார்மல் தான் வருது. நீங்க என்ன பண்றீங்க? ஒரு 1 வீக் இந்த மெடிசன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு நெக்ஸ்ட் மண்டே வந்து பாருங்க. மண்டே இன்னொரு டைம் இசிஜி எடுத்து பார்க்கலாம். சார் பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அவ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கா. ஃபேமிலியில கொஞ்சம் அதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் மண்டே இன்னொரு ரிப்போர்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சொல்றேன். உங்க டென்ஷன் ஆகிற விஷயம் எதுவா இருந்தாலும் அது பண்ணாதீங்க. டாடி அம்மா பாக்கணும். இப்போ நீ அவளை பார்க்க வேண்டாம். டாக்டர் அவளை ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க. அவ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். டாடி மம்மிக்கு என்னாச்சு? என்னாலதானா? என்னாலதான்ல நான் தான். டாக்டர் எதுவும் இல்ல சொல்லிட்டாங்க. அவளுக்கு பிபி அதிகமாயிட்டு இருக்குது. மெடிசன் கொடுத்துருக்காங்க. இப்பதான் நான் கொடுத்தேன். வியாரியா பேசிட்டு இருக்காங்க. அவ ஓகே தான். நீ ஈவினிங் பார்க்கலாம். இப்ப பார்க்காத. அவ உன்னை பத்தி தான் பேசிட்டே இருக்கா. இப்போ உன்னை அவ பார்த்தா அழுதுருவா. அது அவளுக்கு இன்னும் டென்ஷன் ஆகும். இப்படி ரைஸ் ஆகும். சோ நீ பார்க்க வேணாம். டாடி என்ன பாராம், என்னாச்சு? எப்படி நடந்தது? யார் மேல தப்பு? நீ அம்மா கிட்ட எதையும் தெளிவா சொல்லலையா? சின்ன பிள்ளைத்தனமா. இல்ல டாடி. என்னப்பா கல்யாணங்கிறது அவ்வளவு
அவ்வளவு சின்ன விஷயமா? அவ்வளவு ஈஸியா என்ன? ஏன்பா நான் தான் வேலை நாங்க சுத்திட்டு இருக்கேன். அம்மாவும் நீயும் நல்ல ஃப்ரெண்டு தானே, அம்மா கிட்ட எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லலாம்ல, நீ தெளிவா கிட்ட பேசிருக்கலாம்ல. ஏன்பா ஏன்பா இப்படி? நானும் இப்பதான் டிரைவர் கிட்ட விசாரிச்சேன், அந்த பொண்ணுக்கு நிச்சயம் ஆயிடுச்சாமே, 2 நாள் கல்யாணம் வேற சொல்றாங்க. என்ன பராம், என்ன நடக்குது உன் வாழ்க்கையில? டாடி ஆனா அவளுக்கு அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அவளுக்கு விருப்பம் இல்லாம தான் அந்த கல்யாணம் நடக்குது. ட்ரஸ்ட் மீ டாடி, நான் உண்மையதான் சொல்றேன். என்னப்பா சொல்ற? ஆமா டாடி, அவளுக்கு அந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்டே இல்ல, சுத்தமா பிடிக்கல. என்னப்பா நீங்க சின்ன பசங்க இப்படி இல்லாம விளையாடுறீங்க? இல்ல டாடி. ஏன்பா கல்யாணத்தை இவ்வளவு விளையாட்டாவா அந்த பொண்ணு எடுத்துப்பா? இந்த கல்யாணத்தினால பாதிக்கப்பட போறது நீயும் அவளை மட்டும் இல்ல, மொத்த குடும்பமுமே. அவ குடும்பம், அவளுக்கு பாத்துட்டாங்களே மாப்பிள்ள, அந்த பையன் குடும்பம், அவங்க மனசெல்லாம் எவ்வளவு பாதிக்கும். இப்படி ஒரு சீரியஸ்னஸ் இல்லாத பொண்ணையா நீ விரும்புற? அப்பா, அவ என்னோட கிளாஸ்மேட், ஸ்கூல்ல இருந்தே நாங்க ஒன்னாதான் படிக்கிறோம். அவ ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. அவ சரி ராம், ராம் ஒண்ணு பண்ண, என்ன பண்ற? அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணு, நான் பேசுறேன். இப்ப உடனே பண்ண, நான் பேசுறேன். நான் என்ன பண்ணலான்னு அவகிட்ட பேசி நம்ம முடிவு எடுக்கலாம். எங்க பாரு அப்பா, அப்பா நான் இருக்கேன். சரியா? அப்ப நான் உனக்கு, நான் உன்னை சந்தோஷமா பாத்துப்பேன். கால் பண்ணு, அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி கொடு எனக்கு. அது டாடி, அவ போன தொலைச்சிட்டாளா? ராம் ஏன்பா இப்படி? ஏன் உனக்கு மட்டும் இவ்வளவு சோதனை, இத்தனை வேதனை? இப்பதான் நீ குணமாய் வந்த, அதுக்குள்ள ராம் எனக்கு டாடி, எனக்கு ஒண்ணுமே புரியல டாடி. இங்க பாரு ராம், அது 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 ஒண்ணு இல்ல. போன் இல்லைன்னா நேர்ல நேர்ல போலாம். நான் வரேன், நம்ம போயிட்டு என்னென்ன பேசுறது ராம்? நாளைக்கு கல்யாணம் ஆகிற பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு என்னால என்ன பேச முடியும்? இங்க பாரு, மம்மிக்கு வேற பிபி அதிகமாயிடுச்சு. மாயா வீட்டுல எல்லாரும் ஒண்ணு மாப்பிள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல நான் உங்களுக்கு என்னால நிச்சயம் பண்ணி வச்சுட்டு துபாய் கிளம்பலான்னு இருக்கேன். ஆனா நீ என்னன்னா, டாடி சரி இங்க பாரு ராம், ராம் நீ ஒண்ணு பண்ணு, நீ போயிட்டு நாளைக்கு தானே கல்யாணம், என்ன பண்ற? அந்த பொண்ண நேர்ல போய் பாத்துரு, நேர்ல போய் பாத்துட்டு நேர்ல பார்த்து அவளை கையோட கூட்டிட்டு வந்துரு. நான் பண்ணி வைக்கிறேன், உங்க கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன். யாரு எதிர்த்தாலும், யாரு எதிர்த்து நின்னாலும் எல்லாரையும் நான் எதிர்த்து நிக்கிறேன். நான் பண்ணி வைக்கிறேன், நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இப்போ சட்டுன்னு போய் குளிச்சுட்டு, அந்த பொண்ணு வீடு தெரியும்ல உனக்கு, அங்க போயிட்டு அந்த பொண்ண கூட்டிட்டு வா. ஆனா ஆனா ஒண்ணு ராம், அந்த பொண்ணு உன் கூட வரலன்னா நாளைக்கே உனக்கும் மாயாவுக்கும் நிச்சயதார்த்தம். நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் நான் துபாயில இருக்க ஷீலா உங்களை எல்லாம் நல்லா பாத்துக்கிறா, உங்களுக்காகவே வாழ்றான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு ஷீலா இந்த மாதிரி முட்டாள்தனமான ஒரு விஷயம் பண்ணிருக்கான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் நம்ம குடும்பத்தோட மரியாதையே போயிடும். அதனால நீ நாங்க சொல்றதுக்கு சம்மதிச்சுதான் ஆகணும். அது சரின்னு சொல்லிட்டு நீங்க இருந்து கிளம்பு. டேய் மச்சான், கண்டுபிடிச்சிட மாட்டாங்கல்ல? எதுவும் பிரச்சனை ஆயிடாதுல? டேய் அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாத, நீ யார்கிட்டயும் பேசாத. உனக்கு அவ ரூம் தெரியும்ல? தெரியும் மச்சான். அப்புறம் என்ன, நீ நேரா ரூமுக்கு போயிடு, கூட்டமா தான் இருக்கும். யாரும் சொந்தக்காரங்க எல்லாம் பேசிக்கிட்டாங்க, எங்கேயும் போயிட்டு இருப்பாங்க. தலையை கீழே குமிச்சுக்கிட்டு அப்படியே நேரா உள்ள போயிடு மச்சான். நிறைய பேர் அவளை சுத்தி இருந்தா, அப்போ உனக்கு தான் மிமிக்ரி எல்லாம் தெரியுமே, அப்படியே பொண்ணு குரல்ல பேசு. மீரா மாமா பார்க்க வந்தேன், அப்ளிகேஷன் ரிலேட்டடா அவங்க கிட்ட பேசணும்னு சொல்லு. அவ கிட்டக்க அப்படியே போயிடு மச்சான். பயமா இருக்கு மச்சான். பயமா இருக்குதா? லட்டு வேணுமா வேணாமா? வேணும் மச்சான். அப்ப நீ தான் போய் எடுக்கணும். நீ சாப்பிடணும்னா நீ தான் எடுக்கணும். நான் என்ன பண்றேன், வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். அவளை கூப்பிட்டுட்டு ஓடி வந்துரு. சரி மச்சான், நான் ரெடியா இருக்கிறேன். சரி மச்சான். அங்க பாரு, யார வரான்னு பாரு. மூஞ்ச மூடு. மச்சி, இன்னொரு வாட்டி வேணா உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பாப்போமா? ஃபோன் பண்ணி அவகிட்ட பேசி பாக்கவா என்னன்ட்டு? இல்ல மச்சான், இப்படியே போறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவளை போன்லயே கூப்பிட்டா வரமாட்டா. அவ வந்தோடனே நம்ம 3 பேரும் சேர்ந்து ஓடிடலாம் மச்சான். ஏண்டா, அவ உன பேச பிடிக்காம தானே போனே போட்டு வச்சிருக்கா. அவ உன்கிட்ட பேசணும்னு நினைச்சா இன்னுமா பேசாம இருக்கா? எப்ப அவங்க அண்ணனுக்கு கால் பண்ண? காலையில கால் பண்ண. இப்ப என்ன டைம் ஆகுது? ஏன் அவங்க அண்ணன் சொல்லிருக்க மாட்டானா என்ன? கோமா இல்லனா இந்நேரம் அவ போனை வாங்கி பேசிருப்பாளே உனக்கு. ஏன் மச்சான்? இங்க பாரு ராம், உனக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்குது.
உன் லெட்ட நீ தான் பார்க்கணும். மச்சான் சந்தேகம் வராதுல? இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா சந்தேகம் வந்துடாதுல? எனக்கு இந்த ட்ரெஸ் கரெக்டா இருக்கா மச்சான்? கரெக்டாவா? கரெக்டாலாம் இல்ல. ஏன் மச்சான் எப்படி இருக்குது? எப்படி இருக்குதா மச்சான்? கரெக்டா தானே இருக்குது. உனக்கு கரெக்டா இருக்காதுடா. பொம்பளை போடுற ட்ரெஸ் பொம்பளைக்கு தான் கரெக்டா இருக்கும். ஆம்பளை உனக்கு எப்படி கரெக்டா இருக்கும்? இருக்க வேண்டிய எதுவும் இருக்க வேண்டிய இடத்துல இல்ல. அப்படி இப்படி கரெக்டா தான் இருக்குது. கவலைப்படாத, நீ போயிட்டு லட்டை எடுத்துட்டு வர வழியா பாரு. மச்சான் வேற ட்ரெஸ் வேணா போடலாமா? என்ன ட்ரெஸ்? இல்ல மச்சான், சாமியார் மாதிரி வேஷம் போட்டு அவளை பாக்கணும்னு. சாமியார் வேஷம் போட்டு நித்யானந்த வாழ போறியா? இல்ல மச்சி, இந்த ட்ரெஸ் செட் ஆகலன்னு சொல்றல, பொண்ணு மாதிரி இல்லன்னு சொல்றல. டேய் பொண்ணு மாதிரி தான்டா இருக்கிற, பொண்ணு மாதிரி தான் இருக்கிற. அந்த சவுதி அரேபியால பொண்ணுங்க இருப்பாங்கல்ல, சவுதி ஜாங்கிரி மாதிரி தான்டா நீ இருக்கிற. நீ இருக்கா மச்சான்? கரெக்டா தான் இருக்கிற. கண்ணை தரிச்சுட்டு லட்ட கரெக்ட் பண்ணிட்டு வர வழியா பாரு. மச்சான் நீயும் ஒரு புக்கா போட்டுட்டு என் கூட வாவே. எது? இல்ல மச்சான், இல்ல நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரெடியா இரு. நாங்க வந்த உடனே நீ வண்டியை ஓட்டி இறங்கிட்டு நான் ஓட்டிட்டு போறேன் அவளை வச்சு. ஆல் தி பெஸ்ட் சொல்லு மச்சான். மனுஷா வரலா வரும்போது உங்க மனசு நிறைவா வரணும். ஆல் தி பெஸ்ட். என்றும் அன்புடன் ஆ விழுதுகள். மீரா, என்னை விட்டுட்டு போயிடலான்னு முடிவெடுத்துட்டல. ஊருக்கு பத்திரிக்கை கொடுக்கணும்னாலே 1 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்துருவாங்க. ஆனா நான் உன்னை லவ் பண்றேன். உன் கல்யாணங்கிற விஷயத்த என்கிட்ட நீ சொல்லவே இல்லைல்ல. அப்போ நான் யாரோ தானே உனக்கு. ஏண்டி இப்படி பண்ற? உன் போனுக்கு எவ்வளவு ட்ரை பண்ண தெரியுமா? நாட் ரீச்சபிள். வாட்ஸ்அப் அனுப்புறேன், நீ பார்க்கவே இல்ல. ஏண்டி ஏன் இப்படி பண்ற? உங்க அண்ணா சொல்றான் உனக்கு நாளைக்கு கல்யாணம்னு. என்னடி என்ன நடக்குது? ராம், நீ கொஞ்சம் வெளியில போறியா? யாராவது வந்துருவாங்க. புரியல, இன்னொரு வாட்டி சொல்லு. கேக்குது, ஆனா அது கன்ஃபார்ம் ஆன மூளை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா என் மூளை இப்ப எல்லாம் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்குது. இன்னொரு வாட்டி சொல்லு. உன் மூளைதான் நல்லா பேசுதே. யோசிச்சு கரெக்டா பேசுது. எதை பேசணும், எந்த இடத்துல பேசணும், எப்ப பேசணும்னு கரெக்டா உனக்கு சொல்லி கொடுக்குதே. மீரா, நான் அன்னைக்கு பேசினத நீ அது சும்மாதாண்டி. சும்மாதான் உன்னை. என்ன நீ நிஜமாவே பைத்தியம் நினைச்சிட்டல? எனக்கு உன்னை பார்த்து திட்டணும் போல இருக்கு. கோவமா திட்டணும் போல இருக்கு. உன் சட்டையை பிடிச்சி உன்னை நிறைய கேள்வி கேட்கணும் போல இருக்கு. நான் அவ்வளோ அடிக்கணும் போல இருக்கு. ஆனா என்னால அதெல்லாம் பண்ண முடியல. பண்ணவும் மாட்டேன். நீ பண்ண தப்ப நானும் பண்ண மாட்டேன். நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போ. நான் போறேன். நான் உன்கிட்ட பேசணும்டி. பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. நான் போறேன். மீரா, நான் உன்கிட்ட பேசணும்டி. பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. கைகள் நான்கும் தீண்டும் முன்னே கண்கள் நான்கும் தீண்டிடுமே. மோகம் கொஞ்சம் முளைவிடுமே. கண் பார்வை முதல் நிலையே ஆறுயிரே. ராம், என்ன விட. மீரா, நீ தப்பான முடிவு எடுக்கிற. முடிவு ரொம்ப தப்பு. கல்யாணங்கிறது விளையாட்டு இல்லடி. விளையாடாத மீரா. ராம், கையை விடு. மீரா, நான் அன்னைக்கு பேசினது நான் சும்மா கிண்டலுக்கு தாண்டி பேசினேன். நிஜமாவே அதுல எந்த உண்மை இல்லடி. அப்படியா? சத்தியமா இல்லடி. இத பாரு, நான் அன்னைக்கு உன்கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு போயிட்டு உனக்கு கால் பண்ணிட்டே இருந்தேன். வீட்டு தூங்கவே இல்லை தெரியுமா? நைட்டு ஃபுல்லா பண்ணேன். காலையிலேயே உனக்கு கால் பண்ணேன், நீ எடுக்கவே இல்லை. உன் போன் நாட் ரீச்சபிளே இருந்தது. சத்தியமா நான் வேணும்ட்டே உன்னை ஹார்ட் பண்ணடி. மீரா, என்ன எவ்வளவு அடி வேணா அடிச்சுட்டி. என் கூட பேசாம கூட 1 மந்த் இல்ல 2 மந்த் இல்ல 1 இயர் கூட 1 இயர் கூட பேசாம இருடி. ஆனா ப்ளீஸ்டி, கல்யாணத்துக்கு மட்டும் ஒத்துக்காதடி. இல்ல ராம், இது செட் ஆகாது. மீரா, அப்படிலாம் சொல்லாதடி. இல்ல ராம், நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். இது செட் ஆகாது. எதுவுமே சரி வராது. மீரா சாரிடி. நான் உன்னை நிறைய ஹர்ட் பண்ணிட்டேன், நிறைய பேசிட்டேன்ல. ஆனா சத்தியமா என் மனசுல இருந்து பேசலடி. எப்படி ராம், பொண்ணுங்க எல்லாம் அப்படித்தான் நினைச்சிட்டியா நீ? அப்ப பொண்ணு நான் பார்க்க வர ரூம்ல உன் கூட இருக்கிறேன்னு என்ன நீ தப்பா நினைச்சிட்டல?
ஏய் இல்லடி, சத்தியமா இல்லடி. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீரா. நான் உன்னை அவ்வளோ லவ் பண்றேன்டி. ப்ளீஸ் டி, ப்ளீஸ் டி, என்னை விட்டு போகாத மீரா. இல்ல ராம், அன்னைக்கு அன்னைக்கு நீ பேசினது எல்லாமே என் மனசு பொய்ன்னு தான் சொல்லுது. ஆனா என் மூளை அதை கேட்க மாட்டேங்குது. நீ சொன்னது பொய்ன்னு நம்பவும் மாட்டேங்குது. வேணா ராம், இனிமே நம்ம சேர்ந்தாலும் நீ சொன்ன இல்லையா உன்னோட எக்ஸ் லவர் ஜானுவோ ஜனனியோ அவங்கள பத்தி நீ பேசிட்டு தான் இருப்ப. அதுக்கப்புறம் இப்போ மாயா. முடியாது ராம், என்னால இவங்களெல்லாம் கடந்து உங்க கூட சந்தோஷமா இருக்க முடியும்னு எனக்கு தோணல. சில நேரம் மாயம் செய்தாய், சில நேரம் காயம் செய்தாய், மடி மீது தூங்க வைத்தாய், மறுநாளில் எங்க வைத்தாய், வேளா மழையா வலியா. முடிஞ்சதாவே இருக்கட்டும். உன்னோட டேஸ்ட் வேற, என்னோட கேரக்டர் வேற. மேபி நீ சொன்ன உன் எக்ஸ் லவர் மாதிரி நான் இருக்கிறதுனால இம்ப்ரெஸ் ஆயிட்ட. நான் கூட லவ் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு என்னென்னமோ பண்ணிட்டேன். முடிச்சுக்கலாம் ராம், எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். செட் ஆகாது. நான் நிறைய யோசிச்சு பார்த்துட்டேன். கண்டிப்பா செட் ஆகாது. மீரா மீரா, அது நான் சொன்ன ஜானு, அதை நான் எப்படி உனக்கு புரிய வைக்கிறது? அது உலகின் நீண்ட இரவென்றால் எந்த நிறவே கண்ணே உன்னால் என்னை கண்டே கண்ணை மூடி காதல் கொண்டே. இல்ல ராம், நீ சின்ன சின்ன விஷயங்கள் அவங்கள பத்தி பேசும்போது எனக்கு மனசு வலிச்சுது. ஆனாலும் அதை நான் கடந்துதான் வந்தேன். ஆனா எப்ப நீ நான் ஜானுவை லவ் பண்றேன்னு தான் சொன்னேன், மீராவை லவ் பண்றேன்னு சொல்லலையும் சொன்னியோ, அப்பவே நான் முழுசா உடைஞ்சிட்டேன். உயிர் நீங்கி போனவளே, என் உயிர் வாங்கி போனவளே, என் உயிர் போன தேகம் மட்டும் நடமாடுதே. பாரம்மா என் வாழ்வே பாரம்மா. நீ என் மனச ஒட்ட வைக்க முடியல ராம். நானும் எவ்வளவோ அழுதுட்டேன். முடியலடா. மீரா மீரா, அந்த ஜானு நீ தாண்டி. உன் பக்கத்துல வரும்போது என்னையே அறியாம தாண்டி நான் அப்படி சொல்றேன். நான் ஏன் அப்படி ஜானு சொல்றேன்னு எனக்கே புரியலடி. நீ தந்த காயங்கள் நெஞ்சோடு ஆறும் முன்னே அழகான வாழொன்று அதை கீறுதே தாங்கும். தேடல் வரும் பொழுது என் உணர்வுகளும் கலங்குதடி. காணலாய் கிடந்தேன் நான், வரவால் விழித்திருந்தேன். இணை பிரியாத நிலை பெறவே நெஞ்சில் யாகவே. என்னை விட்டு செல்லாதே எந்த நண்பே, வேண்டும் உன் காதல் ஒன்றே. உன்னை மட்டும் நேசித்தேன், இது உண்மை. மீரா நான் சொல்றத கேளுடி, நான் சொல்றத பொறுமையா கேளு. மாயா பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் கோயம்புத்தூர்ல தான் இருந்தேன். மாயாவோட அப்பாவும் அம்மாவும் ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு. அவங்க ஏதோ டிசைட் பண்ணிருக்காங்கடி. சத்தியமா எனக்கு தெரியாதுடி. மீரா நீ சொல்ல, நான் சொல்லி இதெல்லாம் நடந்திருக்குன்னு நீ நம்புறியா? எனக்கு அதை மட்டும் சொல்ல. ராம், நீங்க இருந்து போறியா? உன்னால பதில் சொல்ல முடியல. முடியாதுடி. ஏன்னா உன் மனசுல நான் இன்னும் இருக்க, எப்பவுமே இருப்பேன். என்னால அவ்வளவு சட்டம்லாம் உன்னை விட்டுற முடியாது. அவ்வளவு ஈஸி கிடையாது உன்னை நான் விடுறது. உன்னை நான் யாருக்கும் விட்டு தர மாதிரியும் இல்ல. காதல் என்ற ஒன்று அது கடவுள் போல உணரத்தானே முடியும், அதில் உருவம் இல்லை. ஆயம் கண்ட இதயம் ஒரு குழந்தை போல. மீரா என்ன பாரு கொஞ்சம். நான் பொய் சொல்லலடி. என் கண்ணு பாரு. என் டாடிட்ட நம்மளை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என் டாடி ஒன்னு அழைச்சிட்டு வர சொன்னாரு. வாடி, எங்க வீட்டுக்கு வாடி. நீ கேட்டல கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு. இப்பவே
இன்னைக்கு பண்ணிக்கலாம்டி. இப்பவே போலாம்டி. எங்க வீட்டுக்கு போலாம். என் டாடி நம்ம கல்யாணம் பண்ணி வைப்பாரு. நம்ம இங்க இருந்து போயிடலாம்டி. மீரா, மீரா, நம்ம எங்க வீட்டுக்கு போயிட்டு நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் யாரால எதுவும் பண்ண முடியாதுல்ல. கார்த்திக் கூட உனக்கு கல்யாணம் நின்றுட்டு நீ எவ்வளவு பேரு கல்யாணம் அன்னைக்கு கூட வீட்டை விட்டு ஓடி போறாங்க. அவங்க எல்லாம் சந்தோஷமா தானே இருக்காங்க. நீ எங்க வீட்டுக்கு வாடி. மீரா, மீரா என் கூட வாரியா? ராம், நீ இங்க இருந்து போறியா? மீரா, மீரா நீ தப்பு பண்ற. ரொம்ப ரொம்ப தப்பு பண்ற. பண்ணாதடி. நீ இப்படி பண்ணக்கூடாது. நான் உன்னை எவ்வளவு திட்டலான்னு வந்தேன் தெரியுமா? என்கிட்ட ஏண்டி சொல்லல? நாளைக்கு கல்யாணம்னு நீ சொல்லவே இல்லையேன்னு உன்னை திட்டி பயங்கரமா திட்டலான்னு தான் வந்த. ஆனா உன்னை பார்த்த உடனே எனக்கு வார்த்தையே வரல. உன்னை அப்படியே கட்டிப்பிடிச்சு என் வீட்டுக்கு தூக்கிட்டு போன போலதான் இருந்தது. என் அடிட்ட இவதான் என் உயிர்னு சொல்லணும் போல இருந்துச்சு. ஏ மீரா, மீரா, இல்ல நானும் டாடி வந்த இப்ப உடனே டாடியை வர சொல்லி நான் உங்க வீட்டுல பேச சொல்லவா? நான் டாடிக்கு கால் பண்ணி டாடியை வர சொல்லவா? சரின்னு சொல்லு. நான் நான் வந்து நாங்க பேசுறோம். நான் பேசுறேன். உங்க வீட்டுல நான் பேசுறேன். உங்க அம்மா அக்கா கிட்ட எல்லாம் நான் மன்னிப்பு கேட்கிறேன்டி. என்ன சொல்லி மன்னிப்பு கேப்ப? ஏய், ஏன்டி இப்படி பேசுற? என்ன சொல்லி மன்னிப்பு கேப்ப? நடந்தது எல்லாத்தையும் சொல்ற. நீ எதுவுமே பேசாத. நான் பேசி மன்னிப்பு கேட்கிறேன்டி. நாளைக்கு கல்யாணம் யார் கூட தெரியும்ல உனக்கு? எங்க மாமாவோட தம்பி கூட. வேற யாரும் கிடையாது. வெளியாள் கிடையாது. கல்யாணத்தை ஈஸியா நிப்பாட்டுறதுக்கு அவங்க எங்களோட சொந்தம். எங்க அக்கா உங்க வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கா. இந்த கல்யாணம் பிரச்சனையானா அப்ப சொந்தம் சொந்தம் என்ன ஆகும்? அவங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற உறவு என்ன ஆகும்? ஏய், அப்ப நீ என்ன சொல்ற? என் மேலதான் எல்லாம் தப்புங்கிறியா? ஏய், நீ என்கிட்ட எதுவுமே சொல்லலையேடி. நீ என்ன சொன்ன? கார்த்திக் கிட்ட நம்மளை பத்தி சொல்லிட்டேன், எல்லாம் சால்வ் ஆயிடுச்சுன்னு தானே சொன்ன. இந்த மாதிரி கல்யாணம் சீக்கிரம் வைக்கிறாங்கன்னு சொன்னியா? எப்படி நீ எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு? ஆமா, எல்லா தப்பு நான் தான் பண்ணேன். தெரியுதுல? அதான் தப்புக்கு தண்டனை நானே எடுத்துக்கிறேங்கிற. கொஞ்சம் என்னை விட்டுட்டு போறியா? சின்ன வயசுல இருந்து பாத்துட்டேன். நான் ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு கிடைச்சது இல்ல. நிறைய பாத்துட்டேன். லைஃப்ல நிறைய கஷ்டத்தை பாத்துட்டேன். நிறைய கலங்கிட்டேன். எனக்கு இது ஒண்ணு புதுசு கிடையாது. சந்தோஷம் கிடைச்சிருந்தாதான் அது எனக்கு புதுசா இருக்கும். நான் நினைச்சது, நான் ஆசைப்பட்டது கிடைச்சாதான் அதை எப்படி அனுபவிக்கிறதுன்னு தெரியாம நான் ஆச்சரியமா பாத்திருப்பேன் அந்த வாழ்க்கைய. இதை நான் எதிர்பார்த்ததுதான். என் லைஃப் எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியும்ல. சின்ன வயசுல இருந்து நான் பார்த்ததுதான். கஷ்டம் கவலை அப்படியே போகட்டும். எனக்காக நான் எப்பயுமே வாழ்ந்ததில்ல. என் குடும்பத்துக்காக தான் வாழ்ந்திருக்கேன். ஏதோ கொஞ்ச நாள் உன் கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ரொம்ப ரொம்ப 210 நாள் நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணி 210 days என் லைஃபோட சந்தோஷமான நாட்கள். Enough. அந்த நாட்களை நான் நினைச்சிட்டே என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேன். ஏ மீரா, மீரா, நீ எனக்கு மட்டும்தான். உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. நீ பயப்படுற. என்னை பார்த்தா உன் முடிவை மாத்திப்பேன்னு பயப்படுற. என்னை விட்டு உன்னால போக முடியாதுடி. என்னால கண்டிப்பா உன்னை விட்டு இருக்க முடியாது. நீ இருந்த இடத்துல வேற யாரையும். மீரா சொன்னா கேளுடி. என் கூட வந்துரு இப்பவே. சரி, எங்க வீட்டுக்கு போக வேண்டாம். நம்ம எங்கேயாவது போயிடலாமா? உன் ஃபேமிலி, என் ஃபேமிலி, இட்ஸ் ஓகே. என் ஃபேமிலியா, இட்ஸ் ஓகே. நம்ம எங்கேயாவது போயிடலாமா? நீ சொன்ன மாதிரி ரெஸ்ட் மேரேஜ் பண்ணிட்டு எங்கேயாவது போயிடலாமா? ஏ சரின்னு சொல்லுடி. ஐ லவ் யூ டி. மீரா, ஐ லவ் யூ. என்னுயிரே உள்ளம் கொண்டது ஓர் மயக்கம். இன்னுயிரே காதலில் இரண்டாம் நிலைதான் பால் மயக்கம். மீண்டும் நேசம் தொடங்கியதோ இது காதலில் 3ஆம் படிநிலையோ. என் உடல் வழி அமிர்தம் வழிகிறதோ. என் உயிர் மட்டும் புதுவித வழி கண்டதோ.
ராம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. என்னடி என்ன சொல்ற பண்ணி? தப்பு பண்ணது நீ. இவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை வச்சிருக்காங்கன்னு சொல்லாம மறைச்சது நீ. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு தெரிஞ்சு என்கிட்ட சொல்லாம மறைச்சேனா அதுக்கு என்னடி அர்த்தம்? இல்ல நான் தான் அதுக்கு அர்த்தம் புரியாம உனக்கு கெஞ்சிட்டு இருக்கனா? ராம் அதிகமா பேசாத. பேசாம இருந்தது நீ, எதை பத்தியும் சொல்லாம மறைச்சது நீ. கடைசியில என்னைய பிளேம் பண்றல? ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். அப்ப நீ என்ன ஏமாத்தலாம் தானே இப்படி பண்ண? உனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவன் கல்யாணம் பண்ணிக்க நீ ஆசைப்படுற, அதனாலதான் நீ மறைச்சிருக்கிற எல்லாத்தையும். நிஜமா உனக்கு பிடிக்கலன்னா என்கிட்ட சொல்லி நீ நேரம் ஏதாவது பண்ண சொல்லிருப்பல்ல? ஏன் பண்ணல? நீதான் டைம் பாஸ் பண்ணிருக்க. நான் என் மனசுல இருந்தா இன்னைக்கு பேசியிருந்தேன்னா இன்னைக்கு வந்து உன்கிட்ட கெஞ்சிருக்க மாட்டேன். இப்படி காலில் உலாத குறையா உன்கிட்ட கெஞ்சிருக்க மாட்டேன். கால கூட உளறண்டி. ஆனா நீ உன்னை மாத்திக்கிற மாதிரியே இல்லையே. என் டாடி கிட்ட நான் நம்பிக்கையா சொல்லிட்டு வந்தேன், உன்னை அழைச்சிட்டு வர முடியுங்கிற நம்பிக்கையோட சொல்லிட்டு வந்தேன். இப்ப நான் அவர்கிட்ட போயிட்டு என்ன சொல்லுவேன்? அவ என்ன டைம் பாஸ் பண்ணிருக்காப்பா, நான் தான் தெரியாதனமா ஏதோ நினைச்சிட்டு உங்ககிட்ட சொல்லிட்டேன். அவ தெளிவாதான் இருந்திருக்கிறா. நான் தான் லூசா. நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்கன்னு. ராம் அப்ப நீயே சொல்லிட்டல, எனக்கு என்ன பிடிக்கல நீயே சொல்றல. மீரா வேணாண்டி, நான் ரொம்ப கோவமா இருக்கேன்டி. ஏதாவது பண்ணிடுவேன். எதிர்த்து பேசாத. இப்ப என்ன உனக்கு? நான் எனக்கு பேசினதெல்லாம் உண்மைங்கணும். நான் உன்னை லவ் பண்ணலன்னு சொல்லணும். நான் உன்னை டைம் பாஸ் தான் பண்ணேன்னு ஒத்துக்கணும். அதெல்லாம் நீ உன் மண்டக்குள்ள ஏத்திக்கிட்டு என்ன ஒரு ஃப்ராடுன்னு முடிவு கட்டிட்டு நீ சந்தோஷமா அவன் பக்கத்துல போய் உட்காரணும். அதானடி? அதானே உனக்கு வேணும்? போடி போ. போகணும்னு முடிவு எடுத்துட்டல, போ. ஆனா சத்தியமா சொல்ற மீரா, தெரியல, என் லைஃப் எனக்கு லைஃபே இல்ல. திரும்பி மட்டும் நீ வந்துடாத. உயிர் வாழ்கிறேன் உனக்காக, உயிர் காதல் நீ காட்டினாய் மாறவேனே என்ன. மனதுக்கு வலிக்கவில்லை உணர்வு, உணர்வினும் குறையவில்லை குறைந்தால் கண்கள் கலங்கி விடும், வழியே உயிரே போகிவிடும். உன்னால இருக்கின்ற இந்த காதல் வழியே, நீ இருக்கும் பொழுது இல்லை இந்த வழியே. நீ தூரமா போகினால் மனம் வலிக்கின்றது, நீ இல்லாம போகினால் என்னால மறக்க முடியவில்லை அவளுக்கு.